ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரவா லட்டு தாங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ ரவை எடுத்துக்கிட்டேன். வாணலியில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அந்த 1/2 கிலோ ரவையும் அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து அதை தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டுங்க. அதுக்கப்புறமா அதே வாணலியில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை நம்ம இதுக்கு போடுறதுக்காக எடுத்து வச்சுக்கணும். அந்த முந்திரி திராட்சையை அதிலேயே போட்டு நல்லா அதையும் வறுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு மூடி தேங்காவில் 3/4 பகுதியை நான் துருவி எடுத்துக்கிட்டேன். அதே வாணலியில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த தேங்காயை நம்ம வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். தேங்காயை ஒரு தட்டில் போட்டு நம்ம தனியாக ஆற வச்சிடணும். அதுக்கப்புறமா அதே வாணலிலேயே நான் 1/2 கிலோ ரவைக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ மட்டும் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சர்க்கரையை அந்த வாணலியில் கொட்டிட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அந்த சர்க்கரை கரையிறதுக்காக, பாகுபதம் வர்றதுக்காக தான். இந்த சர்க்கரை கரைஞ்சி நல்லா அது கொதிக்கும்போது நமக்கு ஒரு கம்பி பதம் வரும்ல, அந்த கம்பி பதம் வந்த உடனே அந்த பாகு கொதிச்சிட்ருக்கும்போதே அதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறேன். ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா அந்த பாகை கலந்து விட்டதுக்கப்புறமா அது அந்த கம்பி பதம் வரும்ல, அந்த பாகு கம்பி பதம் வரணும். அந்த பதம் வந்த உடனே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற ரவையை எடுத்து அதில் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கலந்து விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் தேங்காயையும் அதிலேயே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு அதை மூடி வச்சுருங்க. அது அப்படியே நல்லா ஊறி அந்த ரவை பாகெல்லாம் உறிஞ்சு நல்லா கட்டியாகும். அதுக்குள்ளே நம்ம அந்த கிளறி வச்சதும் ஆறி போயிடும். சூடு ஆறின உடனே நம்ம அதை உருண்டை பிடிச்சிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து அந்த சூடெல்லாம் ஆறினதுக்கப்புறம் நம்ம அந்த தட்டை திறந்து பார்த்தா அந்த ரவை அந்த பாகில் நல்லா ஊறி கட்டியாக ஆகியிருக்கும். அதை அப்படியே நம்ம உருண்டை பிடிக்க முடிஞ்சால் எடுத்து பிடிச்சிடலாம். அப்படி இல்லை உருண்டை பிடிச்சா அது நிற்கலை அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் கம்மியாக 1/4 டம்ளரை விட கொஞ்சம் அதிகமாக பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த பால் ஊற்றின உடனே அது எல்லாம் நல்லா இலகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்படியே உருண்டை பிடிச்சி வைக்க வேண்டியது தான். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா அதை கலந்து விட்டதுக்கப்புறம் உருண்டை பிடிங்க. நல்லா உருண்டை பிடிக்கவும் ஈஸியாக வரும். நமக்கு அந்த ரவா உருண்டையும் நல்லா வாசனையாக இருக்கும். அந்த நெய் வாசனையோட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் ஊற்றும்போது நிறைய ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி நம்ம கலந்து கலந்து பார்க்கணும். நமக்கு உருண்டை பிடிக்கிற பதம் வர்றதுக்காக தான் அந்த பால் ஊற்றுறது. நம்ம பால் நிறைய ஊற்றிட்டோன்னா அது ரொம்ப நீர்த்து போயிடும். அப்புறம் நம்மளால் உருண்டை பிடிக்கவே முடியாது. அதனால் பால் ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நமக்கு அந்த உருண்டை பிடிக்கிற பதம் வருதான்னு பார்த்துட்டு தான் நம்ம ஊற்றணும். இந்த ஸ்வீட்டு சாப்பிட உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.